வணக்கம். குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக திவ்யா. இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில முன் விரோதத்துல 2 பேர் வெட்டி கொலை, திருமணத்திற்கு வற்புறுத்திய இளம்பெண் அடித்து கொலை, மிளகாய் பொடி தூவி 40 சவரன் நகை கொள்ளைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பாலா ஸ்டேட் பேங்க் வங்கியில இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர்ல உங்க பேர்ல ஒரு சுயவிலை கதை அமைச்சு அதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் கடை வாங்கிருக்கீங்க, அதை உடனே கட்டணும், 2009 வாங்கிருக்கீங்க, 2014 கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்தது. அதை நாங்க வாங்கவே கிடையாது. மகளிர் சுயக்குழுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் அந்த நேரத்தில் 2008 2009 ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா என்னோட பேர்ல இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இவருக்கே தெரியாம இவ பேர்ல யாரு கடன் வாங்கினதுன்னு நிகழ்ச்சியோட இறுதியில பாக்கலாம். அதுக்கு முன்னாடி பல குற்ற செய்திகள் இருக்கு, அதை பார்க்கலாம். நாகையில முன்விரோதம் காரணமா மீனவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாகை மாவட்டம் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் மீனவர் பன்னீர்செல்வம். இவரு தினமும் கடலுக்கு மீன் பிடிக்க போறது வழக்கம். நேற்று மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த அவரு இரவு 8 மணி அளவுல வெளியே சாப்பிட போயிருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியும் பன்னீர்செல்வம் வீடு திரும்பல. இதனால பன்னீர்செல்வத்தோட அவரோட மனைவி பரிமளா பல இடத்துல தேடி இருக்கிறாங்க. ஆனா எங்க தேடியும் அவரு கிடைக்கல. இந்த நிலையில இன்னைக்கு காலையில மகாலட்சுமி நகர் ரயில்வே தண்டவாளம் பக்கத்துல அடையாளம் தெரியாத நபரோட சடலம் கிடைப்பதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் நடத்திய விசாரணையில சடலமா கிடந்தவர் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பன்னீர்செல்வத்தை யாரோ அரிவாளால வெட்டி கொலை பண்ணி இருக்காங்க. இதையடுத்து அவரோட உடலை கைப்பற்றிய போலீசார் கொலையாளிகளை வலை வீசி தேடிட்டு வராங்க. சார் நேற்று 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. இட்லி ஊத்தி தரவான்னு கத்தி இல்ல, நான் 1/2 மணி நேரம் சென்று சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதுக்கு பிற்பாடு அவங்க இதுல போனவங்க தான் சார், வீட்டுக்கே வரலங்க சார். காலையில காரா வேறு போய் தேடிட்டு போறேன் சார். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கொண்டுட்டாங்க. எங்க அப்பா 9 மணி போல வீட்டை விட்டு போனாங்க. இட்லி சுட்டு வச்சாங்க எங்க அம்மா. நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு விடிய காலைல எங்களுக்கு தெரியும். நாங்க நைட்டு எங்க அம்மா கூட்டிட்டு போய் பார்த்தோமா, எங்கேயுமே இல்ல. அதோட நாங்க வந்துட்டோம். அப்புறமேட்டு காலைல எங்க அத்தை போய் பார்த்தோன்னே தான் தெரியும் எங்க அப்பா கொலை பண்ணி போட்டுருந்தாங்க. திருவாரூர்ல முன் விரோதம் காரணமா இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. திருவாரூர் மடப்புறம் பகுதியை சேர்ந்தவர் ராமன். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சாமிநாதன், பிரபு, பிரவீன் உள்ளிட்ட 6 பேருக்கும் இடையில தகராறு இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. 27ஆம் தேதி நடந்த விழால இவங்களுக்கு தகராறுல ஈடுபட்டதா போலீசார் இவங்க 2 தரப்பையும் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில சாமிநாதன், பிரபு, பிரவீன் ஆகியோர் நேற்று ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ராமனை அரிவாளால சரமாரியா வெட்டி இருக்காங்க. படுகாயமடைந்த ராமன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற வழியில இறந்து போயிட்டாரு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 6 பேரை தேடிட்டு வராங்க. இந்த சம்பவத்தால அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மதுரையில கடத்தி கொலை செய்யப்பட்ட தொழிலதிபரோட சடலம் கொடைக்கானல் காட்டு பகுதியில கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் ரூபாய் பணம் தராததால கூட இருந்த அடியாளே இந்த கொலையை பண்ணது தெரிய வந்திருக்கு. மதுரை மேலமாசி வீதியை சேர்ந்தவர் ஜமால் முகமது. இவரு மதுரையில பல்வேறு இடத்துல உணவு விடுதி நடத்திட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் தொழிலும் பார்த்துட்டு வந்தாரு. ஜமால் முகமது கிட்ட சங்கர் அடியாளா இருந்திருக்காரு. 1ஆம் தேதி சங்கரும் அவரோட நண்பர்கள் மாரியப்பன், மார்த்தாண்டன் எல்லோரும் ஜமால் முகமத கார்ல கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கொடைக்கானல்ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மயிலாடும்பாறைக்கு பக்கத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ குடி போதையில இருந்த சங்கர் ஜமால் முகமது கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஜமால் முகமது பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போகும்படி சொல்லிருக்காரு. ஆனா கார்ல இருந்து இறங்க சங்கர் மறுத்திருக்காரு. இதுல இவங்க 2 பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆத்திரம் அடைஞ்ச சங்கர் அவரோட நண்பர்களோட சேர்ந்து ஜமாலோட வாயில துணியை வச்சு அழுத்தி பெல்ட்டால கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜமால் முகமதோட சடலத்தை 200 அடி பள்ளத்துல தூக்கி போட்டுட்டு 3 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த நிலையில தான் ஜமால காணோம்னு அவரோட சொந்தக்காரங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்த நிலையில நாங்க தான் ஜமால் முகமத கொலை பண்ணதா சொல்லி சங்கர் மேலூர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காரு.
அவர் கொடுத்த தகவலின் பேர்ல தல்லாகுளம் போலீசார் கொடைக்கானலுக்கு வந்து மயிலாடும்பாறை பக்கத்துல இருக்கிற 200 அடி பள்ளத்துல இருந்த ஜமாலோட சடலத்தை கைப்பற்றினாங்க. அழுகிய நிலையில இருந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த கொலை தொடர்பா மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த வேல்முருகனோட மனைவி பூங்கொடியும் கைதாகியிருக்காங்க. கிணத்துல சடலமா கிடந்த ஆட்டோ டிரைவர் அடித்து கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் விசாரணை பண்ணிட்டு வராங்க. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த அகரம் கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். ஆட்டோ டிரைவரான செந்தில்குமார் திருப்பத்தூர் ஜலகாம்பாறை போற வழியில ரத்தினம் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான 50 அடி ஆழமுள்ள கிணத்துல சடலமா மிதந்தாரு. இத பத்தி தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியோட செந்தில்குமாரோட சடலத்தை மீட்டாங்க. செந்தில்குமாரோட உடல்ல காயங்கள் இருப்பதால அவரை அடிச்சு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. வழக்கு பதிவு செய்த போலீசார் இது கொலையா இல்ல தற்கொலையான்னு விசாரணை பண்ணிட்டு வராங்க. நெல்லையில திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பா 6 பேர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. நெல்லை அருகே ரஸ்தா பகுதியை சேர்ந்தவர் பெருமாள். 29 வயதான பெருமாள் திமுக தொண்டரணி செயலரா இருந்து வந்தாரு. இவரு 5ஆம் தேதி அறிவாளால வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு. விசாரணையில பெருமாளை யாரோ சிலரு ஓட ஓட வெட்டி கொலை பண்ணது தெரிய வந்திருக்கு. வழக்கு பதிவு பண்ண போலீசார் தலைமறைவான 6 பேரை தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில காந்தி, ராஜ்பாபு, முருகன், அண்ணாமலை, செல்லதுரை உள்ளிட்ட 6 பேர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. அவங்கள 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ராமலிங்கம் உத்தரவிட்டிருக்காரு. நில தகராறுல பெருமாளை கொலை பண்ணதா சரணடைஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. சிதம்பரத்துல அண்ணன் தம்பி 2 பேர் தலையை வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்குல மேலும் ஒருத்தர் விழுப்புரம் நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காரு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் கலுங்குமேடு பகுதியை சேர்ந்தவர் ஆம்புலன்ஸ் குமார். இவரும் இவரோட தம்பி ராஜேஷும் போன வாரம் செவ்வாய்க்கிழமை மர்ம கும்பலால கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கு தொடர்பா பட்டபிராமன், மணிகண்டன், 10,000 என்கிற வெங்கடேசன், கஜேந்திரன் ஆகிய 4 பேரும் போலீஸ் கிட்ட சரணடைஞ்சாங்க. அவங்கள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திய போலீசார் கடலூர் மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த கொலை வழக்கு தொடர்பா விழுப்புரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவரு சரணடைஞ்சிருக்காரு. இவரு திருவாரூர் மாவட்டம் மணவாநல்லூர் பகுதியை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. சரணடைஞ்ச சந்தோஷ்குமார நீதிபதி விக்னேஷ் பிரபு நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்காரு. இதையடுத்து சந்தோஷ்குமார போலீசார் கடலூர் மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. திருமணத்திற்கு வற்புறுத்தி இளம்பெண் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பா காதலன் கிட்ட போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஊசித்தோப்பு பக்கத்துல கந்தசாமி அப்படிங்கிறவருக்கு சொந்தமான விவசாய கிணறு ஒண்ணு இருக்கு. இந்த கிணத்துல இளம்பெண்ணோட சடலம் கிடக்கிறதா போலீசாருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கயிறு கட்டி கிணத்துல இருந்த பொண்ணோட சடலத்தை மீட்டாங்க. இத பத்தி போலீசார் விசாரணை நடத்தும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. கிணத்துல சடலமா மீட்கப்பட்ட பொண்ணு வாணியம்பாடியை சேர்ந்த மேத்தா அப்படிங்கறது அடையாளம் தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணும் ஒரு பையனும் கார்ல வந்து இந்த பகுதியில பேசிட்டு இருந்ததா பார்த்தவங்க சொல்லிருக்காங்க. அந்த கார் நம்பர், கலரை பத்தி கிடைச்ச தகவலை வச்சு போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த இளம்பெண் மேத்தா அழகு நிலையம் நடத்திட்டு வந்திருக்காங்க. மேத்தாவை கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்த வினோத் அப்படிங்கிற பையன் காதலிச்சுட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நாளா மேத்தாவோட சேர்ந்து பழகின வினோத் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லி ஏமாத்தினதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில என்ன திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வினோத்தை வற்புறுத்திருக்காரு மேத்தா. ஆனா மேத்தாவுக்கு 28 வயசு ஆகுது, வினோத்துக்கு 25 வயசு தான் ஆகுது. தன்னை விட 3 வயசு அதிகமா இருக்கிறத காரணமா சொல்லி வினோத் திருமணத்துக்கு மறுத்திருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு மேத்தாவை சமாதானப்படுத்த வினோத் முயற்சி பண்ணிருக்காரு. இதுக்காக நண்பர் சுதாகரனோட காரை வாங்கிட்டு மேத்தாவை கூட்டிட்டு காளியப்பன் வட்டம் பகுதிக்கு வினோத் போயிருக்காரு. அங்க 2 பேருக்கும் தகராறு முத்தி போக கார்ல இருந்த இரும்பால மேத்தா தலையில வினோத் அடிச்சிருக்காரு. சம்பவ இடத்திலேயே இறந்து போன மேத்தாவை கிணத்துல வீசிட்டு வினோத் தப்பி ஓடிருக்காரு. எங்க போறேம்மா காலையில கேட்டா 2 வாட்டி போன் நினைச்சிடாது. விடிய காலைல எங்க போறேம்மா 6 மணிக்கெல்லாம் எடுத்து சொல்றேன்னு கேட்டேன். என் வளர்ந்து ஒரு மேக்கப் கேர கூப்பிடுறாங்க அம்மான்னு சொல்லிட்டு சாமி. ஐயா அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சாமி, யாரும் எனக்கு எதுவும் தெரியாது சாமி. என் பிள்ளை என்ன செஞ்சு
காலையில ஒரு 6:30 மணிக்கு போன் வந்ததுங்க. போன் வந்தது, இந்த மாதிரி அவசரமா பர்கருக்கு வாங்க, கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணணும், இது டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வாங்கன்னு கால் வந்ததுனால காலையில உடனே ஆட்டோவில் கிளம்பி போயாச்சுங்க. போயிட்டு வீட்டுக்கு வரவே இல்லை. வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், வரவே இல்லை. அது அவசரமா வாங்கினதுன்னா ஆட்டோவில் கிளம்பி போயாச்சுங்க. போன பொண்ணு வீட்டுக்கு வரலன்ற போதுதான் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நாங்க இங்க பார்க்கும்போது அடிச்சு கிணத்துல போட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் இங்க காவல்துறையினர் சொன்னாங்க. கல்யாண பெண்ணுக்கு அலங்காரம் செய்ய போறதா சொல்லிட்டு மேத்தா வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அப்போ அவங்க 15 சவரன் நகைய கையில எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. ஆனா அந்த நகை என்ன ஆச்சுன்னு தெரியல. வினோத் அவரோட நண்பர் சுதாகர் 2 பேரையும் போலீஸ் பிடிச்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. முன்விரோதம் காரணமாகவும் நகை பணத்துக்காகவும் கொலை அதிகமா நடக்குது. இது போன்ற குற்றங்கள்ல படிச்சவங்க ஈடுபட என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இன்றைய உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். இந்த காலத்துல படிச்சவங்க படிக்காதவங்க யாரா இருந்தாலும் தன்னுடைய தேவை பூர்த்தி செய்யணுன்றதுக்காக எந்த செயலும் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இப்ப படிச்சவங்க யாருன்னா இதே அகாடமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான். ஸோ ஸ்கூலிங்லயே அகாடமிக்ஸ்லயே நம்ம மாரல் ஸ்டடிஸ்ன்றத ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நல்லொழுக்கம், ஒரு பிரின்சிபல், ஒரு மொராலிட்டி, வேல்யூ சிஸ்டம் இது எல்லாமே சுத்தமா போயிடுச்சு. எல்லாரும் எப்படியோ கஷ்டப்பட்டு மகப் பண்ணி மார்க் வாங்கிடுறாங்க. மார்க்கை வச்சு காலேஜ்குள்ள போயிடுறாங்க. எங்கேயோ அங்கேயும் படிச்சு வெளியே வந்துடுறாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் படிச்சவங்க அப்படின்றது டிகிரி வச்சிருக்கிறதோ இல்ல எவ்வளவு படிக்கிறாங்க எவ்வளவு மார்க் வாங்குறாங்கன்றது நிச்சயமா கிடையாது. யார் ஒருத்தவங்க தெளிவா இருக்காங்க, எது செய்யணும் செய்யக்கூடாது, சமூகத்துக்கு இது நல்லது கெட்டது அப்படின்ற தெளிவு யாருக்கு இருக்கோ அவங்கதான் உண்மையிலேயே உலகத்தை படிச்சவங்களா இருப்பாங்க. சோ அந்த விதத்துல இந்த மாதிரி தவறுகள் செய்யறவங்க, இந்த மாதிரி காசுக்காக எதையும் செய்யறவங்க, கொலை அடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, இவங்கெல்லாம் தன்னுடைய சுயலாபத்துக்காக சமூகத்தை ஒரு பொருளா ஒரு டேக்கிங் ஃபார் ரைடா எடுத்துக்கும் போது டெஃபினட்டா அவங்கள நம்ம படிச்சவங்க கேட்டகரியிலேயே கொண்டு வர முடியாது. பட் அதை மீறி நம்ம விவாதத்துக்கு ஏன் படிச்சவங்க இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அகாடமிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பட் மாரலி தே ஆர் வெரி வீக். சென்னையில நகைக்காக மூதாட்டிய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. சென்னை எம்ஜிஆர் நகர் ஜாஃபர்கன்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க விசாலாட்சி. 63 வயதான இவங்க LIC ஏஜென்டா இருந்து வந்தாங்க. இந்த நிலையில 3ஆம் தேதி பூட்டிய வீட்டுக்குள்ள விசாலாட்சி கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அவங்க போட்டிருந்த நகை கொள்ளை போனது தெரிய வந்துச்சு. இது பத்தி போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இதுல ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற 2 பேரு விசாலாட்சியை கொலை பண்ணிட்டு நகையை கொள்ளையடிச்சிட்டு போனது தெரிய வந்திருக்கு. இவங்கள போலீசார் கைது பண்ணிருக்காங்க. விசாரணையில விசாலாட்சி வீட்டுக்கு புதுசா ஏசி வாங்கியிருக்காங்க. அப்போ உதவிக்காக ஆனந்தராஜ் ஆகியோரை அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. விசாலாட்சி வீட்டுக்கு போன இவங்க 2 பேரும் ஏசிய மாட்ட உதவி பண்ணிருக்காங்க. அப்போ வீட்டுல விசாலாட்சி தனியா இருப்பதை இவங்க நோட்டமிட்டு இருக்காங்க. நகைக்கு ஆசைப்பட்டு விசாலாட்சியை கொலை பண்ணதா இவங்க போலீஸ்ல சொல்லியிருக்காங்க. கணவன் இறந்த துக்கத்தை தாங்க முடியாம பெற்ற பிள்ளைகளையே கொலை பண்ணிட்டு தாயும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சங்கீதகுமார். தச்சு வேலை பார்த்துட்டு வந்த இவருக்கு காளீஸ்வரின்னு ஒரு மனைவியும் கீர்த்தி மாலினி மதுமிதான்னு 2 பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல மின்சாரம் பழுது பாக்குறப்போ சங்கீதகுமார் மின்சாரம் தாக்கி பரிதாபமா இறந்து போயிட்டாரு. கணவன் இறந்த பிறகு 2 மாசமா காளீஸ்வரி வீட்டுல பசங்களோட தனியா இருந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில கணவன் இறந்த துக்கம் தாங்க முடியாம பெண் குழந்தைகளை கீர்த்தி மாலினி மதுமிதா ஆகிய 2 பேரையும் தண்ணீர் தொட்டிக்குள்ள போட்டு காளீஸ்வரி கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் தூக்கு மாட்டி காளீஸ்வரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த சம்பவம் மேட்டுப்பட்டி பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கோவையில ரசாயனம் தடவிய மிளகாய் பொடி தூவி 40 சவரன் நகை 10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கோவை சிங்காநல்லூர் பகுதியில திருமுருகன் நகரை சேர்ந்தவர் ராஜாராம். இவரு சென்னையில இருக்கிற தனியார் IT நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராரு. விடுமுறைக்காக ராஜாராம் சொந்த ஊர் போயிருக்காரு. நேற்றிரவு வீட்டுல ராஜாராம் அவரோட மனைவி கோமதி பசங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்த மர்ம நபர்கள் ரசாயனம் தடவிய மிளகாய் பொடியை வீட்டுல தூவி இருக்காங்க. இதுல ராஜாராம் அவரோட மனைவி பசங்க மயக்கம் அடைஞ்சிருக்காங்க.
அப்புறமா பீரோல இருந்த 40 சவரன் நகை 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இத பத்தி சிங்காநல்லூர் போலீஸ் கிட்ட ராஜாராம் புகார் கொடுத்திருக்காரு. நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன கொள்ளையர்களை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. சமீப காலமா கோவை மாநகர்ல கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. முக்கிய இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்களை போலீசார் முறையா பராமரித்தா இது போன்ற கொள்ளை சம்பவங்களை ஓரளவுக்கு தடுக்க முடியும்னு சொல்றாங்க. இத பத்தி வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். கோவை மாநகரத்திலே தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சென்றிருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சிங்காநல்லூர் பகுதியிலே ராஜாராம் என்பவருடைய வீட்டிலே 40 சவரன் நகையை கொள்ளையர்கள் அவருடைய மனைவி வீட்டிலே தனியாக இருந்த பொழுது மிளகாய் பொடியை தூவி கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். மோப்ப நாய் வரவழைத்து மோப்ப நாய் வந்து அந்த மோந்து பார்த்து விட்டு கொள்ளையடித்தோட சென்றிருக்கிறது. அந்த மோப்ப நாய் வந்து மோந்து பார்த்துட்டு போயிருக்கு. ஆனா இதுவரைக்கும் மோப்ப நாய் வந்து யாரையும் வந்து பிடித்ததா வரலாறே கிடையாது. கொஞ்ச தூரம் போகும், அது யாரையும் வந்து கவி பிடிச்சதா வரலாறே இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி அடிப்படையில குற்றம் செய்வர்கள் வந்து மிக அதிகமான இணையதள தொடர்பு வச்சுக்கிட்டு, இப்ப இணையதளம்ன்ற வந்து மிக அதிகமா எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இணையதளத்தை பயன்படுத்தி எப்படி வந்து தப்பிக்காம குற்றம் செய்யறதுக்கு உண்டான பயிற்சிகளை எல்லாம் பெற்றுட்டு வந்து மிக நுட்பமாக வந்து குற்றங்களை செய்யறாங்க. அப்படி இருக்கிற பொழுது அதற்கு ஏற்றாற் போல காவல்துறையும் நவீனமயமாக்கப்படவில்லை என்றால் அப்படி காவல்துறை பின்தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் எழும். அதே போல கோவை மாநகரை சுற்றியும் எல்லா சாலைகளிலும் முக்கிய சாலைகளிலும் முக்கிய இடங்களிலும் ஏறக்குறைய 180 கேமராக்களை வந்து நிறுவி குற்ற சம்பவங்களை தொடர்புடையவர்கள் எல்லாம் வந்து கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஒரு தனியார் நிறுவனம் வந்து பொறுப்பேற்று அதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் வந்து இது பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்கள் அதை புதுப்பிக்காதனுடைய விளைவு அதை வந்து அவர்கள் சரியா பராமரிக்காம விட்டுட்டாங்க. காவல்துறை அதை வந்து சரியா அந்த நிறுவனத்திடம் சரியான தொகையை கொடுத்து அதை வந்து பராமரித்து அந்த கேமராக்களை எல்லாம் பழுது பார்த்து சரியா வந்து அதை இது பண்ணணும். அப்பதான் வந்து இந்த குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் எல்லாம் நம்ம பிடிக்க முடியும். திருத்துறைப்பூண்டியில வீட்டோட பூட்டை உடைச்சு 4.5 சவரன் நகை 10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. திருத்துறைப்பூண்டி அடுத்த பள்ளங்கோவில் சோழன் நகரை சேர்ந்தவர் வீரபாண்டியன். இவரு தமிழ்நாடு அரசு பேருந்து டிப்போல மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வராரு. இவருக்கு வள்ளி அப்படிங்கிற மனைவியும் எழில்னு ஒரு பையனும் இருக்காங்க. வீரபாண்டியன் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போயிருந்தாரு. மாலையில வீட்டுக்கு திரும்பினப்போ வீட்டோட பூட்டை உடைச்சு கதவு திறந்திருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. உள்ள போய் பார்த்தப்போ பீரோ உடைக்கப்பட்டு அதுல இருந்த 4.5 சவரன் நகை 10,000 ரூபாய் பணம் இருந்து வீட்டுல இருந்த டிவிடி பிளேயர், ஹோம் தியேட்டர் போன்ற பொருட்கள் திருடு போனது தெரிய வந்திருக்கு. கொள்ளையை பத்தி தகவல் தெரிந்ததும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. திருடு போன நகை மற்றும் பொருட்களோட மதிப்பு 2 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. பட்டப்பகல்ல நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாங்க எங்க ஃப்ரெண்ட் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம் சார், மேரேஜுக்கு திருத்துறைப்பூண்டிக்கு. வீட்டை பூட்டிட்டு 8:30 மணி போல போனோம். நாங்க வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு கதவு வந்து லேசா ஒரு கணிச்ச மாதிரி உடஞ்சிருந்துச்சு. உடனே நான் கதவு திறந்து பார்த்தேன். உள்ள ஜாமான் எங்களுக்கு வீட்டு ஜாமான்லாம் காணும். பீரோல் உடஞ்சிருந்துச்சு. பீரோல்ல இருந்த வெள்ளி ஜாமான், எங்க பையனோட செயின், அவனோட நான் வச்சிருந்த பணம், இது 3 பணம் இந்த ஒரு பீரோல் ஃபுல்லா உடைச்சு இது பண்ணி உதறி கிடந்துச்சு. முன்னாடிலாம் பசங்க பள்ளிக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா தலைவலி வயிறு வலின்னு போய் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியால தனக்கு தேவைன்னு ஒட்டுமொத்த பள்ளிக்கும் விடுமுறை விட வச்சிருக்கான் ஒரு பையன். அவனை போலீசார் எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்க. அப்படி அந்த பையன் என்ன பண்ணான்னு இந்த செய்தியில பாக்கலாம். சென்னை வளசரவாக்கம் விருகம்பாக்கத்துல இருக்கிற பள்ளிகளுக்கு நேற்று காலையில தொலைபேசி மூலமா வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. இதையடுத்து பள்ளியோட முன்னாடி பெற்றோர்கள் திரண்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இதையடுத்து மாணவர்கள் அனைவரும் வெளியே அனுப்பப்பட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாங்க. இந்த நிலையில வெடிகுண்டு மிரட்டல் பத்தி போலீசார் விசாரணை நடத்தினாங்க. இதுல தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு பண்ணப்போ வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது அதே பள்ளியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த மாணவனை அழைச்சு போலீசார் விசாரணை பண்ணாங்க. அப்போ வகுப்புல டெஸ்ட் வைக்கிறதா ஆசிரியர் சொல்லியிருக்காரு. டெஸ்டுக்கு அந்த பையன் படிக்கல. இதையடுத்து எப்படியாவது விடுமுறை எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான் அந்த பையன். தான் விடுமுறை எடுத்தா பத்தாது, தன்னோட நண்பர்களும் விடுமுறை எடுக்கணும்னு திட்டம் போட்டிருக்கான். இதுக்காக தான் படிக்கிற பள்ளிக்கும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு பள்ளிக்கும் தொலைபேசி மூலமா அந்த பையன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கான். இதையடுத்து நேற்று ஒட்டுமொத்த பள்ளிக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கு. இதையடுத்து அந்த பையனை போலீசார் எச்சரிச்சு அனுப்பி வச்சாங்க.
கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ண கணவன், மாமியார், மாமனாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை சேர்ந்தவர் கலியமூர்த்தி. இவரோட பையன் சங்கருக்கும் கடலூர் மாவட்டம் நாட்டார் மங்கலத்தை சேர்ந்த சீதாலட்சுமிக்கும் 2010ஆம் வருஷம் கல்யாணம் ஆச்சு. கூடுதல் வரதட்சணை கேட்டு சீதாலட்சுமிய அவரோட கணவன் சங்கர், மாமியார் யசோதா, மாமனார் கலியமூர்த்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. 2011ஆம் வருஷம் கர்ப்பிணியா இருந்த சீதாலட்சுமிய கொலை பண்ணி தூக்குல தொங்கவிட்டு தற்கொலைன்னு சங்கரும் அவரோட அப்பா அம்மாவும் நாடகம் ஆடி இருக்காங்க. சீதாலட்சுமியோட அக்கா மல்லிகா கொடுத்த புகார்ல போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. விசாரணையில சீதாலட்சுமிய அவரோட கணவர் சங்கரும் மாமியார் மாமனாரும் கொடுமைப்படுத்தி கொலை பண்ணது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரிச்ச மாவட்ட மகளிர் நீதிமன்றம் 3 வருஷம் கழிச்சு இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது வரதட்சணை கேட்டு மனைவியை கொலை செய்த கணவன் சங்கருக்கும் இதுக்கு துணையா இருந்த சங்கரோட அம்மா அப்பா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம சீதாலட்சுமி கருவுல இருந்த குழந்தையை கொலை பண்ணதுக்காக மேலும் 5 வருஷம் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. தீர்ப்புக்கு அப்புறமா இவங்க 3 பேரும் திருச்சி மத்திய சிறையில அடைக்கப்பட்டாங்க. சீதாலட்சுமி 5 மாத கர்ப்பிணியாக இருந்தவரை அவரது கணவர் சங்கரும் அவரது மாமனார் மாமியார் மூவரும் சேர்ந்து அடித்து கொலை செய்து சேலையால் தூக்குமாட்டியுள்ளனர். இதுகுறித்து மீன்சுட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவுப்பட்டு அரியலூர் விரைவு விசாரணை மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்று நீதிபதியால் கொலை செய்த குற்றத்திற்காக மூவருக்கும் ஆயுள் தண்டனையும் அவதார ரூபாய் 1000 கருவில் இருந்த குழந்தைக்கு மரணம் அளித்த குற்றத்திற்காக 5 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் 1000 ரூபாய் அவதாரம் விதி தீர்ப்பளித்துள்ளார்கள். திண்டுக்கல் மாவட்டத்துல மகளிர் சுய உதவி குழுவினர் அப்படிங்கிற பேர்ல ஆள் மாற்றம் செஞ்சு 5 லட்சம் வரை யாரோ மோசடி பண்ணிருக்காங்க. இது எப்படின்னு பாதிக்கப்பட்டவரை சொல்றாரு, கேட்கலாம். 27/2017 இருந்து பாரத ஸ்டேட் பேங்க் வங்கியில இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர்ல வந்து உங்க பேர்ல வந்து ஒரு சுய கதை அமைச்சு அதுல வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் கடை வாங்கிருக்கீங்க, அதை உடனே கட்டணும். 2009 வாங்கிருக்கீங்க, 2014 வந்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்தது. அதை வந்து நாங்க வந்து வாங்கவே கிடையாது. மகளிர் சுயக்குழுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் வந்து அந்த நேரத்தில் 2008-2009 வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இதுக்கு வந்து எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா வந்து என்னோட பேர்ல வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கு சம்பந்தமா போய் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் பேங்க்ல வந்து போய் கேட்டப்ப இது வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க, ஆனா உங்களோட ஐடி ப்ரூஃப்ல தான் இருக்கு, நீங்க தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க பேசினப்ப நீங்க வந்து நிலக்கோட்டையில தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சரின்ட்டு அங்க போய் திருப்பி மறுபடியும் பேங்க்ல போய் கேட்டப்ப அவங்க வந்து ஒரு போட்டோ வந்து கொடுத்தாங்க. இந்த குழுவோட போட்டோ இதுதான், உங்க பேர்ல தான் வாங்கியிருக்குன்னு சொல்லி போட்டோ கொடுத்தாங்க. அந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கும் எங்களோட 12 பேருக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்க வேற ஆளுகளா இருக்காங்க, எங்களோட சைன் அதோட கையெழுத்து வந்து எங்களோட கையெழுத்து கிடையாது, வேற கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா வந்து ஐடி ப்ரூஃப் மட்டும் எங்க ஐடி ப்ரூஃப் இப்படியே போயிருக்கு. எங்க ஊர்ல வந்து வேற ஒரு சுய உதவியில இருந்து சேர்ந்திருக்காங்க. அது மூலியமா போச்சு, எப்படி போச்சுன்னு வந்து தெரியல. ஆனா வந்து அது கொடுத்திருக்காங்க, அது மாதிரி கொடுத்திருக்காங்க. இன்றைய குற்றம் குற்றமே நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.